இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னாக்கா திருச்செந்தூர் கடற்கரை முருகன் கோவில் கடற்கரைக்கு வந்திருக்கோம். சாமிலாம் கும்பிட்டோம், முருகனை கண்டாச்சு, முருகனை பார்த்து முருகனுடைய தரிசனம் எல்லாத்தையும் வாங்கிட்டு சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமையாக அப்படியே கிளம்புறோம். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் திருச்செந்தூர் அப்படின்னு சொல்லிட்டு, அதோட தொடர்ச்சியான இது 2வது பாட்டு தான் இது. ஏன்னா இந்த வீடியோ வந்து முடிஞ்ச வரைக்கும் சுருக்கமாக முடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறேன் நான். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா இந்த கோவிலோட இந்த கடற்கரையினோட சிறப்பம்சம் வந்து பார்த்திங்கனாக்கா எவ்வளோ பெரிய இயற்கை சீற்றங்கள் வந்தாலும் கூட இந்த கோவிலுக்கு மட்டும் எந்த பாதிப்புமே வர்றதே கிடையாது. ஏன்னா முழுக்க முழுக்க முருகனுடைய அருள் வந்து நிறைஞ்சு நிற்கிற ஒரு பகுதி. எந்த ஒரு பாதிப்பு வந்தாலும் அந்த கோவில் நிர்வாகத்துக்கோ அந்த கோவில் பக்கத்துலேயோ அந்த கோவிலுக்கோ எந்த ஒரு ஆபத்தான சூழ்நிலையும் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்தது கிடையாது. இன்னொன்று இந்த வானத்தை வந்து பாருங்கள், அப்படியே ஒரே நீளமாக இருக்குது பாருங்கள், ஒரே நீல கலர் தான். அதே மாதிரி அந்த தண்ணியும் நீல கலராக தான் இருக்கும். உங்களுக்கு அதை பார்க்கும்போது தெரியும், நேராக வந்து பாருங்கள். அதே மாதிரி இந்த கடற்கரையினுடைய நிர்வாகம் அதை வந்து எந்த அளவுக்கு அவங்க வந்து சுத்தமாக வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. நல்லா நீட்டாக பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா எந்த ஒரு குப்பையும் இல்லாமல் நல்லா சுத்தமாக வந்து பராமரிச்சுட்டு தான் வராங்க. ஆனால் இப்போ என்னுடைய வேண்டுகோள் என்ன அப்படின்னாக்கா, வெளி மாவட்டத்தில் இருந்தோ மாநிலங்களில் இருந்தோ வரக்கூடிய நபர்கள் தயவு செஞ்சு நீங்கள் வந்து பயப்படவே தேவையில்லை. நீங்கள் திருச்செந்தூர் கோவில்னு சொன்னாவே போதும், உங்களை அந்த கோவில் பக்கத்துலேயே பஸ் ஸ்டாண்டு இருக்குது, அங்கே கொண்டு வந்து விட்டுருவாங்க. நீங்கள் கோவில் தேடியோ எதையும் தேடி நீங்கள் வந்து அலைய தேவையில்லை, கோவில் பக்கத்துலேயே இருக்குது. நீங்கள் பஸ்ஸை விட்டு இறங்கினாவே கோவிலுக்கு போகக்கூடிய வழி உங்களுக்கு தானாகவே தெரியும். இங்கே பாருங்கள், இங்கே நிறைய பக்தர்கள் வந்து கொண்டு வரக்கூடிய தனியார் வாகனங்கள் அல்லது அவங்கவுங்க வாகனங்கள், சின்ன சின்ன பஸ்ஸு, சொந்த வாகனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பல மாநிலத்தில் இருந்தும் பல மாவட்டத்தில் இருந்தும் வெளிநாட்டவர்களில் இருந்தும் எல்லாருமே வந்து இந்த கோவிலுக்கு வந்து தரிசனம் பண்ணுறது வழக்கம். எந்த அளவுக்கு கரெக்டாக வந்து பராமரிச்சுட்டு வராங்க. அந்த கோவில் நிறுவனத்துக்கு என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். எல்லா வசதியுமே இருக்குது, மக்கள் யாரும் பயப்பட வேண்டாம். முருகனுடைய அருள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.